என் நேம் மஞ்சுநாத். எனக்கு இதுக்கு முன்னாடி நான் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இப்போ தான் வெறும் கேண்டில் ஸ்டிக்லேயே இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது, நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிஞ்சிருக்கு. கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி, இதை வச்சு மேக் பண்ண முடியுமா? ஷூராக முடியும் சார். பட் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக தேவை. அது பண்ணுவீங்களா? ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணுவோம். ஏன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிஸ் இல்லாமல் இந்த கிளாஸ் யூஸ் இல்லை. கண்டிப்பாக. ஸோ அது பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் சார்? என் பேர் ராஜ்குமார். நானும் சேம் அதே தான், இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். கேண்டல்ஸ்டிக் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி எங்கே என்ட்ரி போனோம், எப்படி எக்ஸிட் ஆகணும், நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் புதுசாக இருக்கா இல்லை எக்ஸிஸ்டிங் நாலேஜா? புது நாலேஜ் தான் சார். புது நாலேஜ். ஓகே. ஸோ மேக்கரை பற்றி ஐடியா கிடச்சிதா? கிடச்சிது. ஏன்னா மேக்கர் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கான ரூல்ஸ் உங்களுக்கு இப்போ புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஓகே, பண்ணுவீங்களா? மெயினாக ஃபேக் கேண்டிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். சூப்பர். ஃபேக் கேண்டில் இல்லாமல் மார்க்கெட் இல்லை. அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அதில் எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? ஏன்னா உங்ககிட்ட தான் நிறைய எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இல்லை, இப்போதைக்கு இல்லை சார். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வரும்போது கண்டிப்பாக. ஓகே. அண்ட் யூ சார்? என் பேர் ராஜேஷ். இது வரைக்கும் இன்ட்ராடே பெருசாக ட்ரேடிங் பண்ணது கிடையாது. எனக்கு ஐடியாஸும் கிடையாது. லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணேன். ஆனால் இப்போ தான் இன்ட்ராடே பண்ணலான்னு கேண்டில்ஸ்டிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. இது வெறும் இன்ட்ராடேக்கு மட்டும் இல்லை, பொசிஷனுக்கும் தான். பட் நீங்கள் இன்ட்ராடே அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அதில் தெளிவாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்ம சொன்ன ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்ச நாள் பல்ல கடிச்சிட்டு ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கள். ஓகே. ஏன்னா டைவர்ஷன் நிறைய வரும். டைவர்ட் ஆகிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டைவர்ட் ஆகாமல் இதை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் போங்க. நான் இப்போ ரூல்ஸ் சொல்கிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப் போங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அக்யூரேசி கொண்டு வந்துடலாம். அக்யூரேசி வர வரைக்கும் இடையில எதுவும் டைவர்ட் ஆகிடாதீங்க. அது மெயின். நீங்கள் சார்? என் பேர் விஜயகுமார் சார். முன்ன கற்றுருந்து தான் விஷயம் நினச்சிருந்தோம். ஆனால் இன்னைக்கு கற்றுருந்து தான் உண்மையான விஷயம்னு தெரிஞ்சிருந்தேன் சார். சூப்பர். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் தெரியும். பண்ணிடுறேன், கண்டிப்பாக பண்ணுறேன் சார். ஏன்னா நிறைய பேர் நானும் 1000 மெம்பர்ஸ்க்கு மேலே ட்ரெயின் பண்ணிட்டேன். பட் என்னன்னா ஆக்டிவாக ரியலாக ட்ரேட் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100க்கு பிலோ தான். கண்டிப்பாக. ஏன்னா இதில் அவ்வளோ இன்புட் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் ப்ராக்டிக்கலாக யாரும் ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்ல. எல்லாம் ஷார்ட்கட்டுக்காக போயிடுறாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் யாராச்சும் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன். அதை தயவு செஞ்சு பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். மெயினாக தான். கண்டிப்பாக சார். நீங்கள் சார்? சார், என்னுடைய பேர் வந்து சசிகுமார். யூஸ்வலாக வந்து கேண்டில் ட்ரிக்ஸ் அப்படின்னா மீன்ஸ் கேண்டில்னால் என்னென்னலாம் தெரியும், எப்படியெல்லாம் ஃபார்ம் ஆகுது, இல்லை அதில் வந்து ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ரிவர்ஸலாக இல்லை வந்து கண்டினியூஸ் ட்ரெண்டாக, அந்த மாதிரி வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் நிறையா தெரியும். ஆனால் அந்த ஃபார்மேஷன் வந்துட்டு நிறையா ஃபால்ஸ் ஃபார்மேஷன் நிறையா இருக்கும். ஸோ அந்த ஃபால்ஸ் ஃபார்மேஷன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அங்கே வந்து எப்படி என்ட்ரி எடுக்கணும், அதே மாதிரி என்ட்ரி பாயிண்ட், எக்ஸிட் பாயிண்ட், ப்ளஸ் டார்கெட், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இப்போ இந்த கிளாஸ் கேண்டில் ட்ரிக் கிளாஸ் வந்தங்காட்டிக்கு நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். ப்ராக்டிஸ் பண்ணுங்க சார். கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ சார்.